கர்நாடக ஹைகோர்ட்டில் கொடுத்த கேஸ் சம்மந்தமாக அதை சீக்கிரமே விரைந்து விசாரிக்கணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் இன்றைக்கி நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் சார்பில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அந்த மனு வர்ற வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். அடுத்து இந்த தக் லைஃப் படம் வந்த பிறகு மற்ற நடிகர்களுடைய பெரிய நடிகர்களுடைய படத்தினுடைய வியாபாரம் ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. அது உண்மைதான். இப்போ உதாரணமாக கூலி படம் இருக்கு இல்லையா, அந்த கூலி படம் அதில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு தெரியும். அதாவது ஆமீர் கான் நடிச்சிருக்காரு, நாகார்ஜுனா நடிச்சிருக்காரு. நாகார்ஜுனா அதில் வில்லன். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதில் ஒரு மெயின், அவர் தான் ஹீரோ. அவரை வச்சு அந்த படம் வியாபாரம் ஆகலை பொதுவாக. ஏன்னா மற்ற மாநிலங்களில் எல்லா மாநில நடிகர்களும் அதில் இருக்கிறதுனால அது ஒரு கலெக்டிவ், எல்லா ஆர்டிஸ்டும் சேர்ந்த ஒரு கலவையான படம்ங்கிறதுனால அதுக்கு மற்ற அந்த நடிகர்களுடைய வேல்யூவும் வச்சு தான் அந்த படம் பேசப்படும். பர்டிகுலராக ரஜினிகாந்தை மட்டும் அதை வச்சு அந்த படம் பேசப்படலைங்கிறது தான் உண்மை. இதை ஒத்துக்கணும், ஏன்னா இது உண்மை. இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆந்திராவில் இந்த படத்தினுடைய விலையை 40 கோடி ரூபாய் சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த தெலுங்கில் வெளியிடக்கூடிய அந்த உரிமையை 40 கோடி ரூபாய் சொல்லியிருக்காங்க. ஆனால் 40 கோடி ரூபாய் கொடுத்து வாங்குவதற்கு அந்த படத்திற்கு அவ்வளோ தூரம் அதுக்கு மரியாதை இல்லை, அதுக்கு மதிப்பு இல்லை, கதைக்கு வேல்யூ இல்லை அப்படின்னு அவங்க கருதி 20 கோடி ரூபாய்க்கு கேட்குறாங்க. பொதுவாக அந்த அதாவது தமிழ் படம் இந்த மாதிரி படங்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய டப்பிங் ரைட்ஸ் எல்லாம் ரொம்ப குறைச்சி தான் வாங்குவாங்க. அதே மாதிரி 20 கோடிக்கு தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. 40 கோடி கொடுத்தாங்கன்னா நல்ல லாபம் தான், அந்த கம்பெனிக்கு நல்ல லாபம் தான். அது ஏன்னா நாகார்ஜுனா வில்லன்கிற போது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, அந்த படம் கதாநாயகனை விட அந்த படம் எதிர்பார்ப்பு இருக்கும்ல. ஆனால் ஜெயிலருடைய கதை வேற. ஜெயிலருக்கு ரஜினியை வச்சே பிசினஸ். ஆகையினால ஜெயிலர் படத்தை மட்டும் இதோட கம்பேர் பண்ணக்கூடாது, இதோட சேர்க்கக்கூடாது. கூலி வேற, ஜெயிலர் வேற. ஜெயிலர் ரஜினிகாந்த் படம். அதை வச்சு தான் அந்த மார்க்கெட் அது பேசப்படும். சரி, அடுத்து இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தக் லைஃப்பில் திரிசா கேரக்டர் இன்னும் விட மாட்டேங்கிறாங்க, அந்த இந்திராணி கேரக்டர் இன்னும் விட மாட்டேங்கிறாங்க. இவ்வளவு மட்டமாக இல்லாமல் நம்ம டைரக்டர் மணிரத்னம் சிந்திப்பார் அப்படின்னு சொல்லி இன்னும் விட மாட்டேங்கிறாங்க. சில பேர் அதை போட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வரலாறு தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது மணிரத்னம் என்றைக்குமே இயல்பாக சிந்திக்கிறவர், நடைமுறையை பற்றி சிந்திக்கிறவர். அவருக்கு கற்பனையை விட நடப்பில் என்ன இருக்குங்கிறத பார்த்து அதன்படி படம் எடுக்கிறோங்கிறது தான் அவருடைய ஆசை. அவர் லஜ்ஜா மணிக்கணும், லஜ்ஜோ அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படத்தை எடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் மணிரத்னத்துக்கு இருந்தது. ஹீரோ யாருன்னு கேட்டால் ஆமீர் கான். ஹீரோயின் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம கரீனா கபூர் ஹீரோயின். இவங்கள வச்சு அந்த கதை பண்ணணும் அப்படின்ட்டு அது ஒரு சிறு கதை. அந்த சிறுகதை எப்படின்னா, ஆமீர் கான் பிராத்தல் ஹவுஸ், அதாவது கொஞ்சம் பச்சையாகவே சொல்லிடுறேனே, விபச்சார விடுதிகளுக்கு அடிக்கடி போகிற கேர்ஃப்ரீ ட்ரக்கர், கேர்ஃப்ரீ ஷாப்பர்னு வச்சுக்கோங்களேன். அங்கே அடிக்கடி போகக்கூடியவர், அடிக்கடி பழக்கம் உள்ளவர். அங்கே ஒரு புகழ்பெற்ற ஒரு விபச்சாரியை சந்திக்கிறாரு. அந்த விபச்சாரி யாருன்னா கரீனா கபூர். என்ன எப்படி இந்த மாதிரியெல்லாம் சிந்திச்சிருக்காருன்னு கேட்குறீங்களா? கதை சிந்திச்சு ஓகே பண்ணி வாங்கி வச்சுருந்த கதைங்க. அதில் இவர் அந்த கரீனா கபூரை லவ் பண்ணிடுறாரு. காதல் ஏற்பட்டு போது கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டா இதுதான் இங்கே தான் கதையாக மாறுது. அந்த கரீனா கபூர் மேலே பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஆசை, தள்ளிட்டு போயிடுறான். இந்த மாதிரி அந்த கதை போகுதுங்க. அது என்னன்னே தெரியல. அந்த கதை அடுத்த டேக் ஆஃப் ஆகலை. அதை அப்படியே விட்டுட்டாங்க. இது தேவையில்லை அப்படின்னு நினச்சி விட்டாங்களா அல்லதுக்கு? ஏன்னா இதில் ஆமீர் கான் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் கதையில் அதிகமாக தலையீடு செய்வார். அவர் எந்த டைரக்டராக இருந்தாலும் சரி கதையில் தலையீடு செய்வார். அவர் அதிகமாக தலையீடு செய்ததுனால இது மணிரத்னத்துக்கும் ஆமீர் கானுக்கும் ஒத்து போகலை. ஆகவே அந்த கதையை ட்ராப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு உண்மை சம்பவம் உண்டு, உண்மை நிகழ்வு உண்டு. இது அந்த நம்மளை மட்டம் தட்டுறாங்கல்ல, அந்த தக் லைஃப் படத்தை மட்டம் தட்டுறாங்கல்ல, அந்த புண்ணியாத்மாக்களுக்கு இதை சமர்ப்பணம் பண்ணிக்கிறேன். அடுத்து குபேரா படம். குபேரா படம் தான் அடுத்து எதிர்பார்க்கிற படம். அதில் நம்ம தனுஷ் நடிச்சிருக்காரு. தனுஷ் அப்புறம் ராஷ்மிகா
மண்டனா அவங்க நடிச்சிருக்காங்க. அப்புறம் முக்கியமான நடிகர் வந்து நாகார்ஜுனா நடிச்சிருக்காரு இந்த படத்தில். இந்த படத்தினுடைய வேலைகள் வந்து வேகமாக போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த ஜூன் மாதம் அந்த படம் ரிலீஸு. அதனுடைய தயாரிப்பாளர் வந்து குபேரா தயாரிப்பாளர் வந்து சுனில் நராங். இந்த ஜூன் மாதம் இந்த படத்தை ரிலீஸ் ஆகணும். இந்த ஜூன் மாதம் படத்தை ரிலீஸ் பண்ணலைன்னா இந்த ஓடிடி உரிமை வாங்கியிருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ 20ஆம் தேதி நீ ரிலீஸ் பண்ணலைன்னா நம்ம 2 பேரும் ஒப்பந்தம் பண்ணிட்டோம்ல, இதில் 10 கோடி ரூபாய் கட் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க. இது அவர் ரொம்ப வருத்தத்தோடு சொல்லியிருக்காரு. இது எப்படி ஒப்பந்தம் போடுறது ஒன்று, சரி ஒரு படம் வந்து தயாரிப்பில் தாமதமாகலாம், சீக்கிரமாக கூட முடியலாம், அதான் அந்த படத்தினுடைய வேலையை பொறுத்து இருக்கு, ஒர்க்கிங் பேட்டர்னை பொறுத்து இருக்கு இல்லையா? இதில் வந்து நீ சொன்னபடி 20ஆம் தேதி ரிலீஸ் பண்ணனா நான் 10 கோடியை அவுட் பண்ணிடுவேன், ட்ராப் பண்ணிடுவேன், உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் இதில் என்ன நியாயம் இருக்குது? ஆகவே இந்த ஓடிடி கம்பெனிகள் வந்து ரொம்ப அக்கிரமம் பண்ணுறாங்க, அநியாயம் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த வருத்தப்பட்டிருக்காரு. இது குபேராவுடைய கதை. இப்படி குபேரன் தான் பேர் இல்லை, ஆனால் பாருங்கள் ஆரம்பத்திலேயே அது கரெக்டாக ரிலீஸ் ஆகலைன்னா அடி வாங்கும், 10 கோடி ரூபா நஷ்டமாகும் அப்படிங்கிற அளவுக்கு பேசுகிறாங்கன்னா, அப்புறம் நம்ம ராம் கோபால் வர்மா ஆந்திராவில் ஒரு பெரிய டைரக்டர், அமிதாப் பச்சன்லாம் வச்சு படம் எடுத்தவர், ரொம்ப முற்போக்கான படம் எடுத்தவர். அப்புறம் பிற்காலத்தில் என்ன செஞ்சாருன்னு தெரியல, பெண்களுடைய பிம்பங்களை வச்சு அவர் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பெண்களுடைய இளமையை வியாபாரம் பண்ணி அதன் மூலமாக அவர் டைரக்டராக பேர் எடுத்திருக்கிறாரே தவிர அந்த கதை கருத்து இதெல்லாம் வச்சு அவர் அவுட் பேஷனாக போயிட்டார். இப்போ அவர் ஒரு கருத்தை என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ இந்த தமிழக சூப்பர் ஸ்டார்கள் இருக்காங்கல்ல, அதில் நல்ல வேலை அந்த தமிழக சூப்பர் ஸ்டாரில் வந்து தென்னக சூப்பர் ஸ்டாரில் வந்து ரஜினிகாந்துக்கு முதலிடம் கொடுத்துருக்காரு. ரைட், நல்லது. அப்புறம் அடுத்து நாகார்ஜுனா, அதுக்கு என்டிஆர், அதாவது அந்த என்டி ராமாராவ், அப்புறம் வந்து சிரஞ்சீவி, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் அமிதாப் பச்சனுடைய டப்பிங் அந்த அவனுடைய படங்கள் இருக்குல்ல, அந்த படங்களை ரீமேக் பண்ணி தான் இவங்க வந்து முன்னணிக்கு வந்தாங்க. ஆக அமிதாப்பனுடைய நிழலில் தான் இவங்க முன்னணிக்கு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொல்லியிருக்காரு. இது எந்த அளவுக்கு நியாயம்னு தெரியல. எல்லாம் எதுக்கு எடுத்தாலும் பொங்குவாங்கல்ல, இந்த கருத்துக்கு எவன் பொங்கியிருக்கான்னு பார்த்தா ஒரு வயலும் பொங்குற, அப்படியே கம்முன்னு இருக்கான். ரஜினிகாந்த் ரசிகர்கள் கூட அப்படியே கம்முன்னு இருக்காங்க. நம்ம அமிதாப் பச்சனுடைய படம் இல்லைன்னா ரஜினிகாந்துக்கு இமேஜ் இல்லைனா அப்படிங்கிறான் அந்த ஆள். அந்த ஆளுகள் கேட்டுக்கிட்டு சும்மா இருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அடுத்து நம்ம ரவி மோகன், நம்ம ஜெயம் ரவி மோகன், அவர் கெனிசா, இந்த கெனிசா ஃப்ரான்சிஸ் இவங்க தான் நான் லவ் பண்ணுறாங்க, லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. இப்போ சமீபத்தில் வந்து குன்னக்குடி கோவிலுக்கு வந்து மாலை மாற்றிக்கிட்டு சாமி தரிசனம் மாலை மாற்றிக்கிட்டு பக்தியாக ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்தாங்க. புது கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க, பட கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. இது நாள் வரைக்கும் ஆட்டுவித்த, அதாவது ரவிமோகனை ஆட்டுவித்த அந்த சக்தி இருக்க, அந்த சக்தியிலிருந்து முழுமையாக விடுதலை பெற்று விட்டோம், எங்களை விடுதலை பெற்று விட்டார், எங்களை விடுதலை வாங்கி தந்து விட்டார் அந்த குன்றக்குடி முருகன் அப்படின்னு சொல்லி அவருக்கு சிறப்பு பூஜைகள்லாம் செஞ்சுருக்காங்க. இதில் அந்த அவருடைய காதலிக்கிறாங்கல்ல அந்த பெண் பற்றி சில தகவல்கள்லாம் சில சோசியல் மீடியாக்களில் வருது. அந்த கனிஷா அந்த பற்றி ஒருத்தன் போட்டு, அந்த கனிஷா வந்து தன்னுடைய வருத்தத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. என்னை பற்றி என்னென்னமோ எழுதுகிறாங்க, எனக்கு 6 பேக் இருக்குங்கிறாங்க, மாசமாயிட்டேன் இருக்கிறாங்க, மாசமாயிட்டேன்னா கர்ப்பமாக இருக்கேங்கிறாங்க. என்ன வேணாலும் சொல்லுங்களா, அது இது உண்மைன்னு ஒன்று இருக்கும்ல, அந்த உண்மைன்னு ஒரு நாள் வெளியாகும் போது நீங்களாம் உங்கள் மூஞ்சி எங்கே வச்சுக்குவீங்க? அது வரைக்கும் பிரியாணி சாப்பிடுங்க, தூங்குங்க, எல்லாம் பண்ணுங்கடா அப்படின்னு ஒரு வித்தியாசத்தியாக சொல்கிறாங்களா இல்லை வஞ்சக புகழ்ச்சி அணியில் சொல்கிறாங்களான்னு தெரியல, அவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க. நான் வந்து கர்ப்பமாலாம் இல்லை, ஆனால் உண்மை தெரியுமில்ல, அப்போ தெரியும், அப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அளவில் சொல்லியிருக்காங்க. எனக்கெல்லாம் என்ன ஆசைன்னா, அவர் மனபந்தத்திலேருந்து வெளியே வந்துட்டார். இனிமேல் அந்த பொண்ணோட சேர்ந்து இவர் வாழ போகிறதில்ல. இவர் போனாலும் அங்கே வாழ விட மாட்டாங்க. அங்கே ஒரு சில கும்பல் இருக்குது, அவங்க அம்மாவை சுற்றி ஒரு சில கும்பல் இருக்குது. அந்த கும்பல்லாம் இந்த சினிமாவை கெடுக்கிறதுக்குனே வந்த கும்பல்.
அந்த கும்பல் வந்து இந்த நல்ல தம்பதிகளை வாழ விடாது. ஆகவே உனக்கு அந்த வாய்ப்பே இல்லைம்மா, நீ கர்ப்பமாவ அப்படின்னு நம்ம ஆசையை சொல்லிட்டு தக்லீஃப்ல வந்து ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க, தீ. அந்த தீ யாருன்னு சொன்னால் நம்ம மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணனுடைய பொண்ணு. அருமையாக பாடியிருப்பாங்க. அருமையான பாட்டு அது. அவங்க வந்து தமிழீழ பெண். உங்கள் அப்பா வந்து சந்தோஷ் நாராயணன் வந்து தமிழீழம் போயிருக்கும் போது அங்கே இருக்க உள்ள பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த தம்பதிகளுக்கு பிறந்தவர் தான் அந்த தீ. இந்த பொண்ணு இப்போ வந்து அம்மாவோட ஆஸ்திரேலியாவில் இருக்கு. ஆஸ்திரேலியாவில் குடியுரிமை பெற்றவங்க. ஆஸ்திரேலியாவிலிருந்து குடியுரிமை பெற்றவர்கள் இந்தியா வரணும்னா அனுமதி ஒன்றிய அரசனுடைய, ஏதாவது நம்ம ஒன்றிய அரசனுடைய அனுமதி வேணும். அப்படி சுற்றுலா விசாவில் வந்தவங்க தான் தக்லீஃப் பாட்டு பாடினாங்க. பாட்டு பாடி ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. திரும்பி தக்லீஃப் விழாவுக்கு வரணுங்கிறதுக்காக ஒரு மனு போட்ட போது அவங்க என்ன, நம்ம ஒன்றிய அரசு என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே சுற்றுலா விசாவில் வந்தவங்க, நீங்கள் இது ஒரு பாட்டு பாடியிருக்கு, இப்போ தொழில் நடத்திட்டு போயிருக்கீங்க, சம்பாதிச்சிருக்கீங்க. சுற்றுலா விசாங்கிறது உங்களை சுற்றி பார்க்கறதுக்காகத்தானே, இந்தியாவில் தொழில் பண்ணுறதுக்கு இல்லை. ஆகவே உங்களுக்கு நாங்கள் அனுமதி மறுக்கிறோம்னு சொல்லி அனுமதி மறுத்துட்டாங்க. இதனால அந்த தீ அந்த பாட்டு அதை பாடுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அந்த பாட்டை தான் நம்ம தடை செய்யப்பட்ட பாடகி சின்மயி பாடி பேர் வாங்கிட்டாங்க. சின்மயி பாடி பேர் வாங்கினதோட மட்டும் இல்லை, இந்த பாட்டை நான் பாடினதுனால தான் ரொம்ப இளமையாக இருக்குது, ரொம்ப செக்ஸியாக இருக்குது அப்படின்லாம் பேட்டி கொடுத்து அந்த தீயினுடைய குரலை மட்டுப்படுத்த பார்த்தாங்க, கட்டுப்படுத்த பார்த்தாங்க. ஆனால் அது நடக்கலை. நல்ல வேளை உண்மை இப்போ வெளியே தெரிஞ்சிருச்சு. நன்றி, நான் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.